ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 64 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைனா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 64 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தானே காட்டுவாங்க. ஸோ அந்த பெண்டன் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இது எனக்காகவா ஹீரோ வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே ஒரு செகண்ட் அவ தாட்ல வேற ஒரு விஷயமும் ஓடும். அவ என்ன யோசிப்பானா, நான் தான் நம்மளுக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேனே, அப்ப எப்படி அவன் எனக்காக இது வாங்கியிருப்பான்? கண்டிப்பா அவன் எனக்காக வாங்கியிருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, ஒருவேளை அவ மோனிகாக்காக வாங்கியிருப்பானோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க ஷாக்ல யோசிச்சுட்டு இருப்பா. அவளோட ஃபேஸ் ஹாப்பியா இருக்கும். அப்படியே அவ ஃபேஸ் மாறிடும். ஸோ மோனிகாக்காக வாங்கியிருப்பானோ அப்படின்னு நினைச்சு இங்க நம்ம ஹீரோயின் அதை மறுபடியும் டிராயர்ல வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் லாஸ்ட் சீன்ல என்ன பண்ணிருப்பா, அந்த ஃப்ரேம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான்ல. ஹீரோயின் நம்மளுக்காக ஃப்ரேம் போட்டு வந்திருக்கா, மேபி இந்த போட்டோ வேல்யூ பண்றா போல அப்படின்னு நினைச்சு ஹீரோ நினைச்சிருப்பான். இங்க ஹீரோவும் யோசிச்சு பாப்பா, அவதான் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டால, அப்ப எப்படி அவ ஃப்ரேம் போட்டிருப்பா? சரி ஃப்ரேம் போட்டா சரி, அதையும் டிராயர்ல வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ யோசிப்பான். ஒருவேளை அவன் நம்ம கிட்ட கேம் விளாட்றாளோ நம்மள வச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். இங்க மறுபடியும் அந்த போட்டோ டிராயர்ல போட்டு அவனும் அங்கேருந்து கோவமா போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஸ்டடி ரூமுக்கு வருவான். அங்க பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி உள்ள இருப்பாள். அப்ப ஹீரோ கேட்பான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல என்னோட சார்ஜர் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், எதுவுமே பேசாம போயிட்டு அவன் டிராயர்ல அந்த பென்டன் வச்சிருப்பான்ல, அந்த பாக்ஸ் எடுத்து அவனோட கோட் பாக்கெட்ல வச்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாக்குறா ஹீரோ என்ன பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அந்த பெண்டன்ட் பாக்ஸ் எடுத்து கோட்ல வைக்கிறதுலாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், என்னாச்சு நீ ஒன்னும் கிளம்பல, ஏன் எங்க நிக்கிற அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் எதுவும் இல்லை, போகதான் செய்யணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவன் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, என்னால அதை கேட்க கூட முடியாது, அந்த பெண்டன் யாருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்பான், ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஓகேவா நீ அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் கோவமாவே பதில் சொல்வா. ஒரு வெறுப்புல இருந்தா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஓகே தான், நான் எதுக்கு சும்மா கேட்கற, எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ கேட்பான், இப்ப என்ன நான் கேட்க கூட கூடாதா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் கேட்காத அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், எதுக்கு இப்ப நீ கத்துற, இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்க அப்படி சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப அவ சொல்வா, நான் கத்துலையே, எனக்கு கோவமாவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவ பதில் சொல்லிட்டு இருப்பா. அவ அந்த கோட் பாக்கெட்டே பாத்துட்டு இருப்பா, இவன் என்ன பண்ண போறான் அந்த பெண்டன்ட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் ஃபேஸ ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லுவான், எங்க பாக்குற நீ, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் எதுவும் பாக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோ ஹீரோயின் தான் கட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹீரோட ஆஃபீஸ் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, ஹீரோ ஏன் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடா இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் யாரை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான், ஒருவேளை மோனிகா பத்தி யோசிச்சுட்டு இருப்பானோ, அந்த பெண்டன் வாங்கினதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல, ஒருவேளை இது அவளுக்காக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இங்க ஹீரோயின் மனசுல ஒரு வாரே போயிட்டு இருக்கோம். இங்க நீங்க ஹீரோயினோட ஃபேஸ பாத்தீங்கன்னா, அவ செம்ம டென்ஸ்டா இருப்பா, வெறுப்பா இருப்பா, கடுப்புல இருப்பா. லைக் மோனிகா வந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா பொசசிவா இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா ஹீரோ பார்த்து, நீயும் ஒரு மாதிரி இருக்க, ஏன் நார்மலா இருக்க மாட்ட அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும், நீயும் அப்படிதான் இருக்க, எதுவுமே கிளியரா பேச மாட்ற, எல்லாத்துக்குமே புதிர் வச்சு பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ எழுந்து நின்று கத்துவான், உனக்கு என் கூட ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ என் கூட கம்ஃபர்டபுளா இல்லைன்னா என் கூட ஒர்க் பண்ண தேவையில்ல, நீ வேற எங்கேயாச்சும் போய் ஒர்க் பண்ண அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை, நீ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்வா, இங்க பாரு, இந்த மாதிரி நீ ஏன் என்ன பாக்குற, முதல்ல இந்த மாதிரி பாக்கிறது நிறுத்து, ஒரு மாதிரி ஹாஷா ரூடா நீ என்ன பாக்குற அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க நம்ம ஹீரோ ஷாக்கா பாப்பா. ஏன்னா ஹீரோயின் ஹீரோ ஃபேஸை ஹோல்ட் பண்ணதே இல்லைல்ல, இவ்வளோ எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ ஹீரோ ஃபேஸ் அவ டச் பண்ணதே இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் ஹோல்ட் பண்ணுவான். இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் ஹோல்ட் பண்றத நம்ம ஹீரோ ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல நான் சொல்வா, முதல்ல நீ என்கிட்ட ஹாஷா பாக்குறது ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாவான். அவன் எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்வா, போ மறுபடியும் போய் மோனிகா கிட்ட போய் பேசப்போ, அவ கூட தானே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவ ஹீரோ காதுல விழாத மாதிரி இன்டெரக்டா சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பா, என்ன சொன்ன நீ, இப்ப சொல்லு என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோயின்ல,
இல்ல போ போ நீ உனக்கு யார்கிட்ட போய் பேசணுமோ போய் பேசு அப்படி சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆவான். இவ எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசுறா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அவ ஜெலசாரா கூட தெரியாது. இவன் வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆவான். கடவுளே எனக்கு பொறுமையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின்ல நான் இங்கேருந்து போறேன், நீ தனியாவே ஒர்க் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து போவா. அப்ப நம்ம ஹீரோ எழுந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கேட்பான், நான் உன்கிட்ட கடைசியா ஒரு வாட்டி கேட்கறேன், இந்த வாட்டி நீ என்கிட்ட ஓப்பனா பேசு, உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை இப்ப தனியா விடு, எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஜமால் கிட்ட புலம்பிட்டு இருப்பான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, நான் தான் அந்த ஃப்ரேம் போட்டு உடைச்சேன், அதுக்கப்புறம் அவளே வந்து அந்த ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா, அது ட்ராயர்ல வேற வச்சிருக்கா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவளுக்கு அந்த ஃப்ரேமை பிடிக்கலன்னா அவ எதுக்கு முதல்ல போடணும், அது எதுக்கு எடுத்துட்டு வந்து ட்ரால வைக்கணும், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அது டேபிள் மேல கூட வச்சிருக்கலாம்ல, அவையே இந்த மாதிரி பண்றா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜமால் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஜமாலும் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பான். லவ்னா காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு ஜமால் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்பான், எனக்கு இந்த லவ்வோட வலி ரொம்ப அதிகமா இருக்கு, இதுக்கு மருந்து ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். ஆக்சுவலி ஹீரோ என்ன மெயின் பண்ணுவானா, ஹீரோயின் இல்லாமல் இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமா, மெடிசன் இருக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜமால் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் இந்த பக்கம் வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பா. அவ என்ன சொல்வானா, அந்த பெண்ணை வந்து அவன் எனக்காக வாங்கலையா, அப்ப வேற யாருக்காக வாங்கியிருப்பான், ஒருவேளை மோனிக்காக வாங்கியிருப்பானோ, அப்படி இல்லைன்னா அவன் எனக்காக வாங்கியிருந்தானா அவன் என்கிட்ட வந்து கொடுக்கலாம்ல, என்கிட்ட கொடுக்காம எதுக்கு அவன் ஒன்றும் வச்சிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் மோனிக்காக தான் வாங்கியிருப்பான் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயமும் சொல்வா, இது என்ன மாதிரியான லவ், நான் தான் ரிஜெக்ட் பண்ண நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு, பட் ஒரு 2 days கூட இல்லாம மோனிகா வந்தானு மோனிகா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான், அப்போ அந்த லவ்லாம் ட்ரூ இல்லையா, அவன் உண்மையான லவ் பண்ணலையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அவ ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுட்டு இருப்பா. அவ ஃப்ரெண்டுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம சைலண்டா கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்வா, இந்த 187 days முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், என் லைஃப் எங்க போய் நிற்கும், எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு, இதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா சொல்லு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அதே கேள்விதான் அவ ஃப்ரெண்டை பார்த்து கேட்டுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸ் ஏரியா தான் காட்டுவாங்க. அங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நார்மலா. அப்போ ஹீரோயினோட பிஏ இருப்பான்ல, அவன் வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவான், எல்லாரும் இங்க வாங்க ஒரு மிஷன், அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது மட்டும் இல்லாம ஹீரோ கூப்பிடுங்க, அவன் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லுவேன், அவன் கிட்ட தான் இந்த ஹாப்பியான நியூஸ் சொல்லுவேன், இந்த நியூஸை மட்டும் ஹீரோ கேட்டானா செம்ம ஹாப்பி ஆயிடும், இது எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படி சொல்லிட்டு இங்க ஹீரோ கத்தி கத்தி கூப்பிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ ஹீரோ வந்துருவா, ஹீரோயின் வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. அப்போ அந்த ஹீரோயினோட பிஏ சொல்லுவான், நான் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நியூஸ் சொல்ல போறேன், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இட்டாலிக்கு போயிருந்துச்சுல, அது வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, நம்ம தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் வந்து ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த கம்பெனியில் இருக்க மொத்த பேருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடும், ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தானே அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பிஏ ஹக் பண்ணிப்பாங்க, எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் 2 பேருமே ஹக் பண்ணிடுவாங்க. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்குன்னே மறந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஒரு 20 செகண்டுக்கு ஹாப்பியாக தான் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்றோம் இப்போ, எதுக்காக நம்ம ஹீரோ ஹக் பண்றோம், எதுக்காக நம்ம ஹீரோயின் ஹக் பண்றோம், மாற்றி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு செகண்ட் ஆக்வர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் நவுண்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. லைக் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும், ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஷையா இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மாவை காட்டுவாங்க. அவ வந்து சோஃபால உட்காந்துட்டு இருப்பா. அவ கூட வந்து ஹைதரும் இருப்பான். அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க, உனக்கு ஒருத்தவங்களை பத்தி தெரியுமா, நீ கூட கம்பெனிலேருந்து வந்திருந்தானே, அவன் பேர் கூட புராக், அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோயினோட அம்மா வந்து ஹைதர் கிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா யாரை கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுதா, நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, இவங்க 2 பேரோட பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான், ஹீரோட கம்பெனில. ஸோ அவனை பத்தி தான் இங்க வந்து இவங்க கேட்பாங்க. அன்னைக்கு இவங்க வந்து அவனோட பர்ஸ்ல ஹைதரோட சின்ன வயசு போட்டோ பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டவுட்ல வந்து இவங்க கேட்பாங்க ஹைதர் கிட்ட, அவனை பத்தி ஏதாவது தெரியுமா, விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்போ ஹைதர் சொல்லுவான், நீ புராக் பத்தியா சொல்ற, அவன் ஒரு சாதாரண இன்டர்னு, அவனை பத்திலாம் எதுக்கு நான் விசாரிச்சு வைக்கணும், எனக்கு வேற வேலை இல்லையா அப்படி சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான்.
இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. ஐதர் கேட்பேன் எதுக்காக கேட்குறேன்னு. அப்போ அவ சொல்லுவா, இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. எங்க ஹைதர் சரி ஓகே நான் போறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான் ஹைதரு. இந்த பக்கம் ஹீரோனோட அம்மா மனசுல வந்து சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விஷயம் வந்து வெளிய வரும். ஏன்னா வெளிய வரும்போது உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. ஒரு வேளை அந்த பையனுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஹீரோ வந்து உன்னோட மெயின் பிரச்சனையா இருக்க மாட்டான். நான் தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க வந்து மனசுல நினைப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அவனோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு சில விஷயம் கேட்டுப்பான். ப்ராஜெக்ட் ரிலேட்டடா. இது கரெக்டா இருக்கா பாத்துக்கோ. இட்டாலி ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுல. ஸோ அதுக்காக இது கரெக்டா இருக்கா பாத்துக்கோ, அது கரெக்டா இருக்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வந்து அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னால நம்ப முடியல இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், அன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் என்ன நம்ப வச்சது. உன்னால இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வந்து லைட்டா வந்து ஷை ஆகுவா. அப்போ வந்து நம்ம ஹீரோ உடனே வந்து நவுண்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் மனசுல சில விஷயம் நினைப்பா. அவன் என்ன நினைப்பானா, நீ அந்த கேண்டில் லைட் டின்னர் பத்திலாம், நீ அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்திலாம் நீ சொல்ற, நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேல நீ ஈஸியா கிவ் அப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. நம்ம ஹீரோயின் மனசுல என்ன இருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து இவ வேணா சொன்னதுனால கிவ் அப் பண்ணிட்டான் போல, ஸோ மூவ் ஆன் பண்ணி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, என்னால உன் கண்ணை பார்த்து பேச முடியாது. உன் கண்ணை பார்த்து கொஞ்சம் நிமிஷத்துக்கு மேல பேசினேன்னா நான் கண்டிப்பா வந்து தொலைஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னால உன்னை விட்டு போகவே முடியாது. உன்கிட்ட என்னால கிவ் அப்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ யோசிப்பான். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள இதுதான். 2 பேரும் நினைக்கிறது ஓப்பனா பேசிக்க மாட்டாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சித்தி பொண்ணு வருவா. கூட வந்து மோனிகா அப்புறம் ஜமால் எல்லாருமே வந்துருவாங்க. அப்போ வந்து மோனிகா வந்து வந்த உடனே ஹீரோவை பிடிச்சி இழுப்பா. நீ வா நம்ம போலாம், முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல என்னால இப்ப வர முடியாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, இல்ல இல்ல நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும், நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்கா, அவளுக்கு கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியா, நீ வரல ரொம்ப ரூடா இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கூப்பிடுவா. அப்ப ஜமால் சொல்வான், நான் இவங்களை உள்ள வர வேணாதான் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்ல, நீ மீட்டிங்ல இருக்கன்னு சொன்ன, பட் உனக்கு தான் தெரியல சித்தி பொண்ணை பத்தி, அவ கேட்கவே இல்ல உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து செம்ம கடுப்பாவா. இவ வந்து இங்க வந்து செம்மையா வந்து பொசசிவ் ஆயிட்டு இருப்பா. இந்த பக்கம் வந்து சித்தி பொண்ணு சொல்வா, நானும் கேள்விப்பட்டேன் நீங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சாமே, சோ அதுக்கும் ட்ரீட் வச்ச மாதிரி இருக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோவை கூப்பிட்டு இருப்பா. அப்ப ஹீரோல இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடும் போது ஹீரோ போற மாதிரி இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல இருப்பா. ஃபைல் எல்லாம் போட்டு பேப்பர் எல்லாம் போட்டு கசக்கிட்டு இருப்பா கோவத்துல. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கொஞ்சம் போறேன் என்னோட ஆபீஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போ பாப்பா. அப்ப ஹீரோ கேட்பான், நீ வரலையே எங்களோட நீ சாப்பிடறதுக்கு, நாங்க வெளியே சாப்பிட்டுதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நான் வரல, நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும், அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோவால சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மனசுல இருக்கும், என்ன அவன் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நான் வரலன்னு சொன்னோன்னா ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கடுப்பாவா. இந்த பக்கம் நம்ம மோனிகா வந்து ஹீரோவை டச் பண்ணிட்டு பேசுவா, லைக் ஹக் பண்றது டச் பண்றது, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவும். அவ என்ன பண்ணுவா, அங்கேருந்து போயிடுவா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மோனிகா வந்து ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசுவா. பட் நம்ம ஹீரோக்கு அது பிடிக்காது. செம்ம ரூடா ஃபேஸ வச்சுப்பான். இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக் கொடுப்பான் நம்ம ஹீரோ. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கட்டுவாங்க. அவ வந்து அவளோட ஆஃபீஸ் ரூம்ல இருப்பா, செம்ம டென்ஷனா பேசிட்டு இருப்பா. அவளுக்கு அவளே தனியா பேசிட்டு இருப்பா. அவ என்ன சொல்வானா, அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வருவா. வந்துட்டு கேட்பா, என்ன நீ தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்ன பைத்தியக்காரனா ஆக்குறாங்க, இங்க மோனிகா இருக்கால, அவ வந்து ஏன் முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து டச் பண்றா, ஹக் பண்றா, ஹீரோவும் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பா, இப்போ நீ என்னோட ஹஸ்பண்ட் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் ஷாக்கா யோசிப்பா, நம்ம இப்ப அப்படியே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது அந்த சைட் வந்து சித்தி பொண்ணு மோனிகாவும் நடந்து வருவாங்க. பர்பஸாவே வந்து ஹீரோயின் ஆபீஸ் ரூம் கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, ஹீரோ வந்து உனக்காகவே ஸ்பெஷலா வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா, அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் தனியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. மோனிகால ஆமா எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், நாங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்வா. இதை வந்து நம்ம ஹீரோயின் காதுல விழுது. சோ விழுணும்னு சொல்லிட்டு தான் வேணும்னு இவங்க 2 பேரும் பேசுவாங்க. சோ இந்த பக்கம் வந்து அவ ஃப்ரெண்டு சொல்வா, உனக்கு தான் சித்தி பொண்ணு பத்தி தெரியும்ல,
அவெல்லாம் இது பர்பஸா தான் பண்ணுவா, எப்போ டைம் கிடைக்காதா உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பாப்பா, ஸோ நீ இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டு சொல்வா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் சொல்வா, எனக்கு தெரியும் சித்தி பொண்ணை பத்தி, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ஹீரோ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அதுக்கப்புறமா இப்ப வேற பொண்ணு கிட்ட இருக்கான், எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் வந்து நல்லாவே கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருப்பா. அது நம்மளுக்கு பார்த்தாலே புரியுது. இந்த பக்கம் ஃப்ரெண்டு சொல்வா, நீ வந்து மோனிகாக்காக அந்த பெண்டன் வாங்கியிருக்கான்னு சொல்ற, வாங்கியிருந்தா இப்ப மோனிகா தானே அதை போட்டிருக்கணும், இன்னும் நம்ம ஹீரோ வந்து மோனிகா கிட்ட கொடுக்கல, சோ அவளும் போட்டுட்டு இல்ல, போட்டிருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவன் யாருக்கு வாங்கினானே தெரியாம நீ எப்படி கன்க்ளூஷனுக்கு வர, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்வா. ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருப்பா. அப்படியே இங்க சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டை காட்டுவாங்க. ஸோ ஹீரோயினோட வீட்டில தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, என்னால நம்பவே முடியல ஹீரோ வந்து அவரோட தனியா டின்னர் சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து அவ ஃப்ரெண்டு சொல்வா, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ ஏன் வந்து இவ்வளவு யோசிக்கிற, நீ ஹீரோ கிட்டே போய் கேட்டலாம்ல அப்படி சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அப்பா அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்தோன்னா அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன நீ இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து, நான் கூப்பிடும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நானும் ஃப்ரெண்டும் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ போய் நிம்மதியே சாப்பிடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், இவளையும் கூப்பிடலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டான், விட்டுருவான். ஹீரோயின்ல ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஹீரோயின் வந்து கடுப்புல இருக்கா. ஸோ ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் வந்து டென்ஷனா பேசிட்டே இருப்பா. ஆனால் ஜென்ரலா அந்த மாதிரி இருக்க மாட்டா. பட் அந்த மோனிகா வந்ததுலேருந்து அவன் அந்த மாதிரி ஆக்ட் பண்றான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ இந்த மாதிரி இருக்க என்கிட்ட, எனக்கு தெரியுது நீ என்கிட்ட கம்ஃபர்டபுளா இல்லைன்னு, அதுக்காக எப்பவுமே இந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, அப்படிலாம் இல்லை, நான் ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளா இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் வந்து ஆர்வமா கேட்பான், சொல்லு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து இங்க தயங்கி மறுபடியும் வந்து சொல்ல வருவா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு மோனிகா வந்துருவா. வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு, வா டேபிள் ரெடி ஆயிடுச்சு நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுப்பா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான் மோனிகாவை. ஸோ ஹீரோயின் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் மோனிகா வந்து ஹீரோ கையை இழுப்பா. பட் ஹீரோ வந்து வரமாட்டான். ஹீரோ வந்து ஹீரோயின் கையை தான் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ மோனிகா பாப்பா ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் வந்து ஹீரோயினும் பாப்பா வந்து மோனிகா வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு இவ கொஞ்சம் கடுப்பாவா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, எங்க போற இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லுக்கு கொடுப்பான். பட் ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, அவ அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுவாங்க, மோனிகாவோட அந்த டின்னர் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து இவங்க 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்பான், எங்க மத்தவங்களாம், சித்தி பொண்ணு, சித்தி, ஜமால்லாம் எங்க அப்படி சொல்லி கேட்பான். அப்போ வந்து மோனிகா சொல்வா, சித்தி பொண்ணு வந்து வாலெட் வந்து மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு ஜமாலோட போயிருக்கா எடுக்க, சித்தி வந்து எங்க ஒர்க் இருக்கு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ சொல்வா, நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்த அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் மோனிகால, பேபி எனக்கு ரொம்ப ஹங்கிரியா இருக்கு, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்லுவா. ஆக்சுவலி இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா, நம்ம ஹீரோக்கு வந்து மோனிகாவோட தனியா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, ஓகேவா? அப்படி மட்டும் சொல்லியிருந்தா நம்ம ஹீரோ வந்து அதுக்கு அக்செப்டே பண்ணிருக்க மாட்டான்ல, ஸோ சாப்பிடவே வந்திருக்க மாட்டான். பட் இது சித்தி பொண்ணோட வேலை, அவ தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பா. பட் இப்போ இவங்க போட்ட பிளான்ல என்னன்னா, மோனிகா மட்டும் தான் இருக்கிற மாதிரி, இவங்க எல்லாம் ஏதோ ஒர்க் வந்து போற மாதிரி வந்து பிளான் பண்ணிருப்பா. ஸோ மோனிகாவோட தனியா டின்னர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருக்கான், எல்லாரோட சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருக்கான். பட் இங்க வந்து இவங்க ஒரு சதி வேலை பண்ணியிருக்காங்க, மோனிகாவோட தனியா சாப்பிட வைக்க. அப்போ மோனிகாக்கு வந்து ஒரு கால் வருது சித்தி பொண்ணுகிட்ட இருந்து. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா கால் பண்ணி, நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க வந்தது எதுக்காகனா ஹீரோவும் பிரிக்க மட்டும்தான், ஹீரோ கிட்ட எல்லாம் நீ க்ளோஸா இருக்காத, அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து என்னோட ஆளு, நீ அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகாத அப்படி சொல்லிட்டு அங்க சித்தி பொண்ணு வந்து கால்ல சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் மோனிகால, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு வாட்டி தான் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்லிட்டு இருப்பா. ஸோ இங்க மோனிகா கால் வச்சுட்டு ஹீரோ கிட்ட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஹாலில் வந்து இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷனா சுத்திட்டு இருப்பா. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, என்ன பண்றாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கடுப்புல நடந்துட்டு இருப்பா. அப்போ வந்து அவ ஃப்ரெண்டு சொல்வா, நீ எதுவும் பண்ணாத, போய் பாரு,
ஒருவேளை மோனிகா கழுத்துல வந்து செயின் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம், ஹீரோ மேல சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டு சொல்வா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பான் அந்த கார்டன் ஏரியாவுக்கு. இது வந்து அந்த மோனிகா வந்து நோட் பண்ணிடுவா ஹீரோயின் வர்றது. ஸோ மோனிகா என்ன பண்ணுவான்னா எழுந்து போய் ஹீரோ கிட்ட போயிட்டு கன்னத்துல கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போவா. பட் கிஸ் பண்ணிருக்க மாட்டா, ஜஸ்ட் கிட்ட தான் வந்திருப்பா. இந்த பக்கம் அந்த அதர் சைட்ல நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது மோனிகா வந்து ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி தெரியும். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுவா. அங்கேருந்து எதுவுமே சொல்லாம அப்படியே ஓடி போயிடுவா. இந்த பக்கம் மோனிகா வந்து பார்த்துட்டு சிரிப்பா ஹீரோயின் ஓடி போறதை பார்த்துட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்பான், என்ன நீ பண்ற மோனிகா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப மோனிகா சொல்லுவான், இல்ல சும்மா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட உட்காந்துருவா. ஆக்சுவலி இங்க நம்மள பொறுத்த வரைக்குமே வந்து கிஸ் பண்ற மாதிரி காட்ட மாட்டாங்க மோனிகா வந்து ஹீரோவை. ஜஸ்ட் அவ கிட்ட வந்திருப்பா அவ்வளவுதான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைட்ல இருந்து பாக்குறப்போ கிஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவ செம்மையா பிரேக் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுவா. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினா அவன் ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருப்பா. பாத்தியா என்ன நடந்துச்சு பாத்தியா, பார்க்க அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியான கப்பலா தெரியுறாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, நாங்க போயிருக்கவே கூடாது பார்க்க, நான் போனதுனாலதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோ வந்து உள்ள வருவான். உள்ள வந்து இவங்க 2 பேரும் பேசிதான் கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவளோட ஃப்ரெண்டு சொல்வா, எனக்கு புரியுது நீ வந்து ஜெலஸா ஃபீல் பண்ற ஹீரோவை நினைச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்க கிட்ட தானே நம்ம ஜெலஸா ஃபீல் பண்ணுவோம், நீ என்ன ஹீரோ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவ ஃப்ரெண்டு கேட்பான். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பின்னாடில இருந்து கேட்டுட்டு தான் இருப்பான் அவ ஃப்ரெண்டு கேட்கறத. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து அவ என்ன பதில் சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருப்பான், ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே இங்க எபிசோட் 64 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 65 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த ட்ராமா யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல ஹீரோயின் பண்ணது கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஹீரோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ see you in the next video. Bye bye.